சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே, என் இயேசுவே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளை இல்லாத பெண்ணை மகிழ்ந்து பாடு, கர்த்தர் வேதனைப்படாதவளே கெம்பீரமாக ஆனந்தமாக இரு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பிள்ளை இல்லாத ஒரு பெண்மணி எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டுமானால் பெற்றோர், பிள்ளைகள், மற்ற உறவினர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் நன்றாக இருக்கும், சூட்சமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், இங்கே ஒரு தேவ மனுஷன் இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறார், த ப்ராமிஸ் ஆஃப் காட். தேவனுடைய வாக்கு தத்தம். தேவனுடைய வாக்கு தத்தம் என்னவென்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஒருவேளை பொருளாதார நிலைமையில பாதிப்பு ஏற்பட்டுக்கலாம், ஒருவேளை கஷ்டமான பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்டுக்கலாம். ஆனாலும் இந்த குடும்பங்களை கட்டி எழுப்பி குடும்பங்களை ஆஸ்வதிக்கிற தேவன் அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஒன்றும் இல்லாத சமயத்தில் அந்த ஆபிரகாம் சொன்னார், எப்பா உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மண்டலத்தினையாகவும் நீ ஆஸ்வதிப்பேன்னு சொன்னார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஒன்றுமே இல்லை, குழந்தை இல்லை, பிள்ளை இல்லை, ஈசாக்கு இல்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட சமயத்துலையும் ஒரு பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலையும் கூட கர்த்தர் சொன்ன வார்த்தைன்னா, உன்னை நான் திரளாக பெருக பண்ணுவேன். நீ என்னுடைய வார்த்தையின்படி கேட்டு நீ வரும்பொழுது, நான் சொல்கிற தேசத்துக்கு நீ போகும்போது நான் உன்னை நிச்சயமாகவே உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உனக்குள்ளே பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு ஒரு பிள்ளை இல்லாத ஒரு ஆபிரகாமுக்கு கற்று சொன்னார். ஆகவே ஏசாயா தீர்க்க புஸ்தகம் இந்த 54ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, பிள்ளை இல்லாத ஆபிரகாமே, பிள்ளை இல்லாத சாராளே, பிள்ளை இல்லாத பெண்மணிகளே, பிள்ளை இல்லாத தகப்பன்மார்களே, உங்களுக்கு பிள்ளைகளை தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். இந்த வசனத்தை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் கையில் ஒருவேளை ஒன்று இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் பொருளாதார நிலைமையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், சாரிபாத் விதவை கையில் அன்னைக்கு இருந்தது கொஞ்சம் மாவுதான். இதை கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய மனுஷனுக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி எலியா தீர்க்கதரிசி மூலமாக அந்த கடைசி மாவையும் அந்த கடைசி எண்ணெயும் கர்த்தருக்காக கொடுத்த போது, அந்த பஞ்சம் தீரும் வரை அந்த வீட்டில் அந்த பாறையில் மாவும் அந்த கலையத்தில் அந்த எண்ணெயும் குறைஞ்சி போகல. காரணம் கேட்டீங்கன்னா, த ப்ராமிஸ் ஆஃப் காட். பிள்ளை இல்லாத பெண்மணியே, நீ மகிழ்ந்து பாடு. இது ஒரு குழந்தை இல்லாத பட்சத்தில் வேதனையும் துக்கமும் நிந்தையும் அவமானந்தான் இருக்கும். ஆனால் அவைகளின் மத்தியிலும் கூட கர்த்தருக்கு நன்றி சொல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேதம் நமக்கு சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன். ஒருவேளை எல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று உலகம் சொன்னாலும் அவைகளை எல்லாவற்றையும் பாருங்கள், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இந்த வார்த்தை விசுவாசிங்கள், தேவனை விசுவாசிங்கள், இந்த வார்த்தை விசுவாசிங்கள். The promise of God is always available to fulfill in our life if you believe on God. God bless you. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் இயேசு